ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கேரளா ஸ்டைல் வட்டையப்பம் தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். கேரளா பேக்கரி ஸ்டைல் வட்டையப்பம் செஞ்சு காட்ட போறேன். மாவரைச்சு கஷ்டப்படணும்னு தேவையே இல்லைங்க. ஈஸியா உடனடியா சூப்பரான சாஃப்டான வட்டையப்பம் இதோ ரெடி. இப்போ நம்ம வட்டையப்பம் செய்கிறதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். நான் 500 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. இது இடியாப்பம் ஆப்பம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நைஸ் மாவு. இந்த மாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கூழு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ்வில் வைக்காதீங்க. இப்படி தனியாக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கூழு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா கப்பி காய்ச்சிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா கூழு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம மாவு கூழ் நல்லா ஆறிட்டுருக்கு. அந்த டைமில் மீதம் இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அவுல் பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் அவுல் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இந்த ஊற வச்ச அவுல் சேர்த்துக்கலாம். ஒரு 250 கிராம் துருவின தேங்காய் அதுவும் சேர்த்துக்கலாம். இதில் அரை கப்பு சர்க்கரை சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு. உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி சேர்க்குறது விருப்பம் இல்லை அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துருக்குறேங்க. இங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கனால நான் ஈஸ்ட் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கிளைமேட் நல்லா வெயில்னால் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி கூழும் இதில் சேர்த்தாச்சு. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி ஊற்றுறது கட்டாயம் கிடையாது, இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமாட்டி 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பியும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த அரைச்சி எடுத்த மாவை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்க்க போகிறேன். ஏன்னா இது புளிச்சதுக்கப்புறம் ரொம்ப மேலே வரைக்கும் பொங்கி வந்துடும். அதனால வேற ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த பதத்தில் இட்லி மாவு பதத்தில் நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து மாவை அரைச்சி வச்சுக்கிடணும். ஏன்னா இது ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம், புளிக்க வச்சிடலாம். 5 hours later. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம வட்டையப்பம் செஞ்சிடலாங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் போட்டு எல்லா இடமும் தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். நெய் தடவுனா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மாவு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பிளேட்டு மேலே வரைக்கும் ஊற்ற வேண்டாம், ஒரு அரை பிளேட் மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. மாவு ஊற்றிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த பிளேட்டில் அப்படியே கவுத்திடலாங்க. அட சூப்பரான வட்டையப்பம் ரெடிங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்படி தூக்கி பார்க்குறப்பமே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியான சாஃப்ட் வட்டையப்பம். சரி வாங்க, நீங்களும் என் கூட டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கல்ல, டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம சாஃப்ட் வட்டையப்பம் டேஸ்ட் பார்த்தாச்சுங்க. ஐயோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
நீங்கள் இந்த வட்டையப்பம் இப்படியும் சாப்பிடலாம், இல்லைன்னா மட்டன் குழம்பு மட்டன் பாயா கூட சாப்பிட்டீங்கன்னா அடிபொலியாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கலக்கலான ஞாயிற்றுக்கிழமை விருந்து உங்களுக்கு ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.